நம்முடைய திட்ட இயக்குனர் செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, நம்முடைய துறையினுடைய செயலாளர் குறிப்பிட்டதைப் போல, இன்றைக்கு நியூ டெக்னாலஜிஸ், புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து விட்டது. இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம சிவில்னு எடுத்துக்கணும்னு தான், சிவிலில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், எனக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டோடு ஏறத்தாழ எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் வந்து இன்னும் பொறியாளர் இல்லை, நான் ஒன்றும் சிவில் இன்ஜினியர் படித்தேன் இல்லை. நான் படித்ததை புலவருக்கு தான் படித்தவன் நான். ஆனால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவ அறிவு, பொறியாளர்களோடு பழகியதன் அடிப்படையில், அதை பொறியாளர் செய்கிற வேலைகளை நேரடியாக என் கண்பார்வையால் பார்த்ததன் காரணத்தினால் ஏறக்குறைய அனுபவங்கள் இருக்கிறது. இந்த சிவில் துறையை பொறுத்த எனக்கு அனுபவம் இருக்கிறது. நான் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னால் சிவில் துறை எப்படி இருந்தது என்றதையே நான் யோசித்து பார்க்கிறேன் பின்னோக்கி. இன்றைக்கி நம்ம துறை எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி ப்ரீகாஸ்ட் இன்றைக்கி நாம் வந்து இன்றைக்கி பாலம் போட ஆரம்பிச்சிட்டோம். சிவிலுடைய வளர்ச்சி தானே. ஒரு சாதாரண சிறிய பாலம் கட்டணும்னு சொன்னோம்னா அதை வந்து நாம் வந்து ஆளை வச்சு, அப்போல்லாம் ஜேசிபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆளை வச்சு கடப்பாரை வச்சு அதை வெட்டி போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு டேப் எடுத்து அதுக்கு பின்னால் நம்ம காங்கிரீட்டு போடுறது கம்பி போட்டு போகும்போது ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு அது மாட்டுக்கு போயிடும். அது வெள்ளம் முடியறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அது இப்படி பல காலதாமதங்கள். இன்றைக்கி அப்படி இல்லை. சென்னை போன்ற போக்குவரத்து ரொம்ப அதிகமாக நெரிசல் உள்ள பகுதியாக இருக்கிற சென்னை போன்ற நகரங்களில் இந்த சிறுபாலங்களை எப்படி கட்டுகிறார்கள் என்று சொன்னால், முதல் நாள் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்லாம் வச்சுட்டு முதல் நாள் ராத்திரி போட்டால் ஜேசிபி போட்டு 12 மணிக்கு மேலே மொத்தத்தையும் நம்முடைய அளவோடு எடுத்து விடுகிறார்கள். ஒரு நாள் தான் காத்திருக்கிறாங்க. மறுநாள் லேட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீகாஸ்ட் போட்டு பாலத்தை கட்டி முடிச்சுட்டு 24 மணி நேரத்திலேயே பாலத்தை கட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் இன்றைக்கு சிவிலிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் பொறியாளர்கள் தானே. ஏதோ ஒரு பொறியாளர் இப்படி சிந்திக்கலன்னு சொன்னால் ப்ரீகாஸ்ட் வந்திருக்குமா? வச்சு பார்க்கணும். யாரோ ஒரு பொறியாளர். அதனால் தான் சொல்கிறேன், புதிதாக வந்திருக்கிற பொறியாளர்கள் நவீன இந்த யுக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நியூ டெக்னாலஜி நீங்கள் அதை பயன்படுத்தியதன் மூலமாகத்தான் துறையில் அந்த பணிகள் சீக்கிரமாக முடிவதோடு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கு உடனே மக்களுக்கு அர்ப்பணிக்க முடியும். அந்த அர்ப்பணிக்கிற பணிகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நம்முடைய துறையை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 25/4/2022 தொடங்கி வைக்கப்பட்டு பயிற்சி திட்டமானது மொத்தம் 27 தலைப்புகளில் வகுக்கப்பட்டு இத்துடன் பொறியாளர்களுக்கு ஊழியர்களுக்கும் இந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 23-24 ஆண்டில் 1150 பொறியாளர்களுக்கும் 646 தொழில்நுட்ப சாராத அலுவலர்களுக்கும் பல்வேறு தலைப்புகளிலே பயிற்சி திட்டத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கிறது என்பது நம்முடைய துறைக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது என்று கூட என்னால் சொல்ல முடியும். அதே போன்று 15 துணை ஆட்சியாளர்களுக்கும் தலைநகர் செயலகத்தில் இருக்கிற 110 பிரிவில் உள்ள 24 அலுவலர்களுக்கும் பயிற்சிகள் இந்த துறையின் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. 24-25ஆம் ஆண்டில் 108 பொறியாளர்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பயிற்சிகளின் போதும் காலை வேளையில் யோகா மற்றும் தியான வகுப்புகள் சிறந்த யோகா ஆசிரியர்களால் மனதும் உடலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பல ஆலோசித்து உருவாக்கப்பட்ட பயிற்சி வகுப்புகளை துறையில் புதிதாக இணைந்துள்ள பொறியாளராக இருக்கிற நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சாலை என்பது ஒரு முக்கியமான அங்கம், நெடுஞ்சாலை. ஏன்னா நம்ம துறைக்கு பேர் நெடுஞ்சாலை. நெடுங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிற சாலையை போகிறதால தான் நெடுஞ்சாலை என்றே நம்முடைய துறைக்கு பெயர் வந்திருக்கிறது. அந்த சாலை தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக திகழ்வது சாலை தான். அந்த சாலை தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உருவாக்குவதும் இந்த சாலை தான். இந்த நாட்டிலே சாலை செம்மையாக இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். சாலைகளின் அடர்த்தி அதிகமாக இருக்க வேண்டும். மேலும் போக்குவரத்து திறமையாக செயல்படுத்த முடியும். அடர்த்தி குறைக்காதுன்னு சொன்னோம்னாக்கா போக்குவரத்து என்பது சில நேரங்களில் தடைபட்டு விடும். ஆனால் அடர்த்தி என்பது நமக்கு அது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. சாலை நன்றாக இருந்தால்தான் விளைபொருள் கூட, உற்பத்தி செய்கிற விளைபொருள் கூட வியாபாரத்துக்கு வர முடியும். அதனால தான் சொல்லுகிறேன்,
சாலை என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சாலை தான் அது உதவுகிறது என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இதுவரையும் கல்லூரியில் படித்த அனுபவங்கள், நண்பர்களோடு படித்த அனுபவங்கள், நண்பர்களோடு பழகிய அனுபவங்கள், இப்படிப்பட்ட அனுபவம் பெற்றிருக்கிற நீங்கள் இப்பொழுது அரசின் சார்பாக நீங்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறீர்கள். இன்னும் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கத்துடைய அங்கமாக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அரசாங்கத்தினுடைய அங்கமாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு இன்றையிலிருந்து பொறுப்பு அதிகம். ஏற்கனவே இருப்பதை போல அல்ல, உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு அதிகம். எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் இந்த பயிற்சி பெற்று இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் ஆற்றுகிற பணி என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு பயன்படுகிற ஒரு அந்த பயிற்சியாக இந்த பயிற்சி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, புதியதாக பயிற்சி பெற வந்திருக்கிற பொறியாளர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் சொல்லி, இவ்விழாவிலே தலைமை உரை நிகழ்த்திய நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், முன்னிலை உரை ஆற்றிய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுத்துறை இயக்குநர்களுக்கும், நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற முதன்மை இயக்குனர் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைமை பொறியாளர் சேகர் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய கட்டுமான பொறியாளருடைய இயக்குனர் சந்திரசேகர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த ஏனைய உதவி பொறியாளர்களுக்கும், அரசு அலுவலர்களுக்கும் அரசின் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.